ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹாட் அண்ட் ஸ்பைசியான ஸ்வீட் கார்ன் புலாவ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் கார்ன் புலாவ் நார்மலான வெஜ் பிரிஞ்சி டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். இந்த ஸ்வீட் கார்ன் புலாவ் செய்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். இதை எப்படி குயிக்காக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட் கார்ன் வெஜ் புலாவ் செய்கிறதுக்கு முதல்ல அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். 250 கிராம் அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது 1 hour ஊறட்டும். நம்ம இப்போ ஸ்வீட் கார்ன் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர் நல்லா ஹீட் ஆன பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன். கீ சேர்க்குற வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன். பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். பிறகு பிரியாணி ஸ்பைசஸான ஹோல் கரம் மசாலாவையும் நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்த பிறகு 4 பச்சை மிளகா நான் எந்த விதமாகவும் கட் பண்ணலைங்க, முழுசாகவே சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு கப் அளவுக்கு ஆனியன் சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸ் ஆனியன் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தோம்னா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு 2 நிமிஷத்துக்கு நான் ஆனியன் வதக்கியிருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு ஆனியனோட நல்லா கலந்து போகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க வச்சுருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து நம்ம ஆனியன் எடுத்து அதே குவான்டிட்டியில் டொமேட்டோஸும் எடுத்திருக்கேன். தக்காளியை சேர்த்த பிறகு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் இருக்கிற எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன் மற்ற வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கலாம். இது ஸ்வீட் கார்ன் புலாவ்ன்றதால நம்ம ஸ்வீட் கார்ன் மட்டும் சேர்க்கலங்க, கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவரையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் மற்ற வெஜிடபிள்ஸை கூட சேர்த்துக்கலாம். ப்ளெயினாக ஸ்வீட் கார்ன் மட்டும் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வெறும் ஸ்வீட் கார்ன் மட்டும் கூட நீங்கள் சேர்த்து ஸ்வீட் கார்ன் புலாவ் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற காய்கறியை மொத்தத்தையும் கலந்து விட்டுக்கலாம். எல்லா காய்கறியும் நல்லா கலந்து விட்ட பிறகு மூடியை போட்டுடலாம். 2 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா காய்கறி எண்ணெயில் நல்லா வதங்கி வந்திருக்கும். இப்போ கரண்டி வச்சு ஒரு வாட்டி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். பிறகு கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கிறது ரொம்ப காரமாக இருக்குன்றதால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து காய்கறி எல்லாம் கலந்து விட்ட பிறகு ஒரு வாட்டி குக்கர் மூடியை போட்டுடலாம். 2 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி எல்லா காய்கறியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், புதினா நான் வெஜிடபிள்ஸ் சேர்த்தப்பவே சேர்த்துருக்கணும், மறந்துட்டேன். இப்போ சேர்த்துக்கிறேன். புதினா சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நான் எடுத்துருக்கிறது 250 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த டம்ளர் கரெக்டானதாக இருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு நான் இப்போ தண்ணியை சேர்க்க போகிறேன். பாஸ்மதி அரிசியை நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்ததால் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தோம்னா தண்ணியை சேர்த்த பிறகு நல்லா காய்கறியெல்லாம் கலந்து விட்டு ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மறுபடியும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு
2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தோம்னா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை தண்ணி இருத்துட்டு வெறும் ரைஸை மட்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, அரிசி மொத்தமும் சேர்த்தாச்சு. இப்போ கரண்டியை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கலக்க வேணாம், அரிசி 2ஆக உடையிற சான்சஸ் இருக்குன்றதால லைட்டாக கலந்து விட்டு தண்ணி இப்போ நல்லா கொதி வர ஸ்டேஜில் மேலே சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியை சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வாசத்துக்காக சேர்த்துருக்கேன். இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்தோம்னா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடியை போட்டு விசில் விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம டம் போட்டிருக்கோன்றதால ஒரு விசில் மட்டுமே போதுமானதாக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா ஒரு விசில் வந்துருச்சு. ஒரு விசில் வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் மொத்தமும் போன பிறகு மூடியை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் வெஜ் புலாவ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் ரைஸ் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்குன்றது. இப்போ ரைஸ் வெந்துருச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஸ்பைசியாக ரொம்பவே டேஸ்டான ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட் கார்ன் புலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.